வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் பார்க்குற விஷயம் என்று சொன்னால் சிங்கள மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பற்றி, அதுலேயும் குறிப்பாக உயிரெழுத்துக்களை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் இருக்குதோ அதே போல் சிங்கள மொழியிலையும் உயிரெழுத்துக்கள் இருக்குது. நம்ம இந்த உயிரெழுத்துக்களை கற்றுக்கொண்ட மாதிரி இருந்தால் மற்ற எழுத்துக்களையும் கற்றுக்கொண்டு இலகுவாக நாம் எல்லா எழுத்துக்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இது பார்த்திங்களா இருந்தால் தமிழில் ஆனாவிலிருந்து அவ்வண்ணா மட்டும் 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. அதே போல் சிங்களத்தில் ஆனாவிலிருந்து மட்டும் 14 உயிரெழுத்துக்கள் இருக்குது. இதில் 2 எழுத்துக்கள் கூட வரும் தமிழை விட. வாங்க அது என்ன எழுத்துக்கள்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அயன்ன தமிழில் ஆனாவுக்கு ஒப்பானது. நான் உங்களுக்கு இலகுவாக விளங்கணும் பண்ணுறதுக்காக ஆனா அவண்ணாண்டே சொல்லிக்கொண்டு போகிறேன். இது ஆயன்ன ஆவண்ணாவுக்கு ஒப்பானது. இது பார்த்திங்களா இருந்தால் சவுண்டு, அதாவது அயன்னு என்று சொல்கிறது. ஆனால் பல இடங்களில் ஆவண்ணான்னு சொல்லித்தான் அதை நம்ம பாவிப்போம். ஆனால் அது தவறு, என்று தான் பாவிக்கணும். இப்போ அத்தட்டமை அப்படின்ற மாதிரி இந்த குரல் சொல்லின்ற அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறுபடும். இது பார்த்திங்களா இருந்தால் சவுண்டு, என்ன. இது பார்த்திங்களா இருந்தால் சவுண்ட், என்ன. நம்மளோட ஈனா போல் சிங்களத்தில் இருக்கிற ஈனா தான் இது. கிட்டத்தட்ட தமிழ் ஈனாக்கும் இதுக்கும் பெரிய மாறுபாடுகள் இருக்காது. இது பார்த்திங்களா இருந்தால் என்ன. ஒரு 6 எழுதிட்டு 2 புள்ளி போடுற மாதிரி நம்மளோட ஈஎன்னாவிலையும் 2 புள்ளி போடுவோம். அதே போல் தான் இது. இது உயன்ன. இது பார்த்திங்களா இருந்தால் ஊஎன்ன, அதாவது ஊவண்ணா போல். எப்படி நம்ம ஊனாவை எழுதிட்டு அதுக்கு மேலே ஒரு லானா போட்டு ஊவண்ணான்றமோ அதே போல் ஊனாக்கு பக்கத்தில் ஒரு அடையாளத்தை போட்டு ஊவண்ணா. இது ஏஎன்ன, ஏனா. இது ஏஎன்ன, ஏஎன்னா. ஏனாக்கு மேலே ஒரு விசிறி போட்ட மாதிரி இருந்தால் அது ஏஎன்னா. இது ஒயன்ன, அதாவது ஓனா. இது பார்த்திங்களா இருந்தால் ஓவன்னா. இந்த மேலே போடுற விசிறிகளும் வித்தியாசப்படும். எப்படி எந்த எழுத்துக்கு எப்படி விசிறி போடுறேன்னு சொல்லி நான் தனி ஒரு வீடியோ உங்களுக்கு நான் தாரேன். இது பார்த்திங்களா இருந்தால் அங்க், அதாவது ஒவ்வொன்றா போல் சிங்களத்தில் இருக்கிற அங்க். ஸோ மொத்தம் பார்த்திங்களா இருந்தால் 12 எழுத்துக்கள் சிங்கள மொழியில் இருக்குது, சிங்கள உயிரெழுத்துக்கள். ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் பார்த்தோம். வார வீடியோக்குள்ளே மற்ற எழுத்துக்களையும் பார்த்து நம்ம பழகிக்கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் நிச்சயமாக கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.